ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டிசி இந்த படத்தோடைய சென்சார் சர்டிஃபிகேட்னா இப்போ வந்திருக்கு. ஸோ அஃபீஷியலாக சன் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ படம்ன்றது ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்கியிருக்கு. ஸோ படத்தோடைய டீசர் படத்தோடைய ட்ரைலர்லாம் வரும்போது தெரிஞ்சு போச்சு இந்த படம்னா கண்டிப்பாக ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்கியிருக்கு. ஸோ இது வரைக்கும் சன் பிக்சர்ஸ் தயாரித்த படங்கள்லேயே ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படங்கள் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ராயன் அண்ட் அதுக்கப்புறமா கூலி அண்ட் அதுக்கப்புறமா இப்போ இந்த டிசி படம். ஸோ இந்த 3 படங்களும் வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. ஸோ ஏ சர்டிஃபிகேட் வாங்கின ராயன் நல்லா போணுச்சு, கூலியுமே கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக கொஞ்சம் நல்லா போணுச்சு. ஸோ டிசி என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் படத்தோட ரிலீஸ் தேதி அப்டேட் எதனா கொடுத்துட்டாங்க. படம்ன்றது ஆகஸ்ட் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜூலை 31 தான் வர மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வரதுனால போஸ்ட்பான் பண்ணி அங்க போயிருக்காங்க. ஸோ இதே ஜூலை 31 தான் நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய சிக்மா படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இப்போ போஸ்ட்பான் தான், அது வந்து கன்ஃபார்ம் தான். பட் இன்னும் அஃபீஷியல் அப்டேட் வரல. ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்ப்போம். கூட சீக்கிரமா அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே போஸ்ட்பான் ஆகிறதுக்கான ஒரே காரணம் தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் தான். ஸோ இதனால தான் இந்த 2 படங்களும் போஸ்ட்பான் ஆகுது. அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம ஜி பிரகாஷ் அவர்களுடைய இம்மார்டல் அப்படின்ற ஒரு படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அது போஸ்ட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் அஃபீஷியலா சொல்லிட்டாரு. ஸோ அந்த படம் செப்டம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அஃபீஷியலா சொல்லிட்டாரு நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள். ஸோ அந்த வகையில் இந்த 3 படங்கள் போஸ்ட்பான் ஆகுது. அண்ட் சிக்மா போஸ்ட்பான் ஆகி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஆகஸ்ட் 7 இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் 8 தான் ரிலீஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபீஷியல் அப்டேட் கூடிய சீக்கிரமா கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஜனநாயகன் படம் சிங்கிளா ரிலீஸ் ஆகுது. ஸோ சிங்கிளா ரிலீஸ் ஆகி வேற மாதிரி சம்பவத்தை பண்ண போகுது. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு மொரட்டு சம்பவம் இருக்குது. ஸோ பாப்போம் என்ன மாதிரி ஒரு படம் கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு படம் லீக்கடான ஒரு படம். ஸோ எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. ஸோ விஜய் படங்கள் என்னைக்குமே ரெக்கார்டுன்றது வெறித்தனமா செட் பண்ணும். ஒன்னு முடிஞ்சா இன்னொன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வச்ச ரெக்கார்டை விஜய் அவர்கள் பீட் பண்ணுவாரு. பட் இது பாத்தீங்கன்னா ஒரு லீக்டு மூவி. இது என்ன மாதிரியான ஒரு ரெக்கார்டை செட் பண்ணுது அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி சம்பவத்தை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டிசி படம் சென்சார்ல ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அண்ட் படம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு பார்க்கலாம். தேங்க்யூ.